ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி ஒரு நாள் பெருந்துறையில் மதிய லஞ்ச் சாப்பிட்லான்ட்டு ஹோட்டல் தேடிட்டு இருக்கும்போது பவானி ரோட்டில் இருக்க நியூ ஸ்டார் பிரியாணி கடைக்கு போகணும். அங்கே என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு கேட்டோம்னா ஒரு போர்டை காமிச்சு எல்லா ஐட்டம் இருக்குது சார், உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்படின்ட்டு நமக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணியும் சிக்கன் ரைஸும் சிக்கன் நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணோம். அப்புறமா இங்கே பள்ளிப்பாளையம் சிக்கனும் சிக்கன் 65ம் சிக்கன் வறுவலும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி அதையும் கொடுங்கன்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். ஹாய் கைஸ், இப்போ எல்லா ஐட்டமும் சுட சுட இலையில் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. சுட சுட சிக்கன் பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைலில் இருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கன் ரைஸு இதுவும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் 65 வாங்கியிருக்கோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் இருக்குது, சிக்கன் வறுவல் இருக்குது. இப்போ நான் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். திண்டுக்கல் ஸ்டைலில் இருக்க மாதிரி இருக்குது. லெக் பீஸ் வந்திருக்கு. லெக் பீஸ்னால் எனக்கு பிடிக்கும். இந்த லெக் பீஸ் எடுத்து ராஜ்கிரண் ஸ்டைலில் அப்படியே 2 கையில் பிடிச்சி அப்படியே சாப்பிட்லாம். வாவ், சூப்பராக இருக்குது. இப்போது இந்த சிக்கன் பிரியாணி கூட ஈரோடு ஸ்டைலில் இருக்க சால்னாவையும் மிக்ஸ் பண்ணி சிக்கன் வறுவலில் உள்ள பீஸையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. அதில் உள்ள கிரேவியும் சிக்கனும் அந்த பிரியாணியும் சேர்ந்து சாப்பிடும்போது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் எடுத்துக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கனில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் சில்லு, அப்புறம் அந்த மிளகா, வரமிளகா எல்லாமே இருக்கும். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச சிக்கன் 65 ட்ரை பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது அவங்களே தயார் பண்ணுற சிக்கன் மசாலான்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ரைஸ் ட்ரை பண்ணலாம். சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த வறுத்த சிக்கனு 65வும் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தயிர் பச்சடியில் இருக்க வெங்காயத்தை எடுத்து சிக்கன் ரைஸில் வச்சு சாப்பிட்லாம். 2 காம்பினேஷனும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே பக்காவாக சூப்பராக இருக்குது. கம்மியான விலையில் நல்ல டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி, சிக்கன் நூடுல்ஸு, இந்த சிக்கன் ரைஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னா இந்த கடைக்கு வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்குது. இந்த பிரியாணி கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பவானி போகிற ரூட்டில் கொங்கு மருத்துவமனைக்கு போகிற வழியில் இருக்குது. நீங்களும் பெருந்துறைக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த நியூ ஸ்டார் பிரியாணி ஹோட்டலுக்கு ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.